பாலியல் வன்கொடுமை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும் என்று நடிகர் சிவகார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாது என நம்புவதாக கூறினார். அதை பத்தி இங்க பேச வேணாம், நம்ம வேற எங்கேயாவது பேசலாம். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்றதான் எல்லாருமே நினைக்கிறது. இதுல நான் முக்கியமா நினைக்கணுன்றது, காவல்துறை அவங்களுடைய நடவடிக்கை செய்யறாங்க, அது எல்லாமே சரி. பட் இதுல பாதிக்கப்படுற பெண்கள் பக்கம் தான் நம்ம எல்லாரும் நிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முழு தைரியம் இருக்கணும். இனி இது மாதிரி நடக்காதுன்னு நம்ம நம்புவோம். கடவுள்கிட்டையும் அதான் வேண்டிக்கிறேன் நான். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில், கைதான ஞானசேகரனின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று 6 மணி நேரம் சோதனை நடத்தினர். சோதனை முடிவில் பெட்டி பெட்டியாக ஆவணங்களையும் வீட்டில் இருந்த பட்டா கத்தியையும் கைப்பற்றி சென்றனர். இதனிடையே மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் யார் அந்த சார் என்பது காவல்துறை விசாரணைக்கு பின் தெரியவரும் என்றும், அப்படி ஒரு நபர் இல்லை என்பது உறுதி செய்யப்படலாம் என்றும் கனிமொழி MP கூறினார். அது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. காவல்துறையும் அந்த போன் அப்போ ஏர்பிளைன் மோட்ல இருந்ததுங்கிறாங்க. விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசாரணையிலே அது வெளிப்படலாம், அல்லது அப்படி ஒரு நபர் இல்லை என்றும் தெரிய வரலாம். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சார் என செல்போனில் பேசியதாக புலனாய்வு குழுவிடம் பாதிக்கப்பட்ட பெண் தெரிவித்ததாகவும், திருப்பூரைச் சேர்ந்த ஒரு நபர் அடையாளம் காணப்பட்டதாகவும், பாதிக்கப்பட்ட பெண் தொடர்பான ஆபாச பதிவுகள் கொண்ட மின்னணு உபகரணங்களை ஞானசேகரனிடம் இருந்து புலனாய்வு குழு பறிமுதல் செய்ததாகவும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் ஆதாரமற்றவை என காவல்துறை தெரிவித்துள்ளது. வழக்கின் தீவிரத்தன்மை முக்கியத்துவம் கருதி ஊகத்தின் அடிப்படையில் செய்தி வெளியிட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த சூழலில் ஆளுநர் ரவியை சந்தித்த 12 பேர் கொண்ட பாஜக மகளிர் அணியினர் மாணவி வன்கொடுமை வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரி மனு அளித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை நிலவுவதாக கூறினார். இப்பொழுது இந்த வழக்கை பொறுத்தமட்டில் இன்று சிறப்பு புலனாய்வு குழுவில் கூட பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இன்னொரு சார் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை வலிமையாக பதிவு செய்திருக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் உயர்கல்வி அமைச்சரின் கருத்தும் காவல் ஆணையரின் கருத்தும் முரணானது எப்படி என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பினார். இதனிடையே சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக விவாதிக்க கோரி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கான நோட்டீஸை VCK சார்பில் திருப்போரூர் MLA SS பாலாஜி வழங்கியுள்ளார்.